ஒரு உலக தமிழர்கள் பொருளாதார கருத்தரங்கின் உடைய தலைவர் தென்னரசு இல்லாவிட்டாலும் விழா நடத்துகிறவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிற காரணத்தால் விழாவினுடைய தலைவர் அருமை சகோதரர் நம்முடைய இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சம்பத் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு தூதுவர்கள், தமிழக அரசியல் வித்தகர்கள், அரசியல்கள், தொழில் நிறுவனர்கள் அனைவருக்கும் என் எதிரிலே வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வியாபார நல்நோக்கம் கொண்ட தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் இந்த விழாவில் பேசுகிற நிலையில் இல்லை. ஆனால் சம்பத் அவர்கள் எனக்கு இட்ட பணியால் அந்த துயர துன்பங்களில் இருந்து கூட பேச முடியாவிட்டாலும் அவருடைய கௌரவத்தை காக்க வேண்டும் என்று நான் வேலூரிலிருந்து வந்திருக்கிறேன். பொதுவாக மேடைகளில் சிஷியர்களை முதலில் விட்டுவிட்டு பிறகுதான் குருநாதர்களை விடுவார்கள். ஆனால் இந்த மேடையில் என்னை அரசியலில் தனிப்பட்ட வகையில் ஒரு கல்லாக இருந்த என்னை சிலையாக படித்தவர் மாணவர் பருவத்தில் என்னுடைய குருநாதர் இன்றைக்கு விஐடி வேந்தராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள்தான். என் வாழ்நாள் முழுவதும் என்னை தூக்கிவிட்டவர்கள் நன்றியை நான் மறக்கக்கூடாது என்று இருக்கிறேன். அதிலே என்னை எப்படி படிக்க வேண்டும், எப்படி அறிவை பெருக்க வேண்டும், எப்படி ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் நான் விஸ்வநாதன் அவர்கள். அவர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடுங்காலம் மத்தியில் நீண்ட காலம் நிதித்துறையில் பணியாற்றி புகழ்பெற்றவர் கிருஷ்ணன் அவர்கள். பல நிதி மந்திரிகளை பார்த்தவர். நிதித்துறையில் ஈடுபடுகிற வெள்ளப்பள்ளங்களை அறிந்தவர். அவர் இங்கே வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இத்தனை காலம் நிதித்துறையில் இருந்தவர் இப்பொழுது பொருளாதார நிலைக்கு வந்து என்ன செய்வது என்பதற்காக யோசனையை நிச்சயமாக தருவார். அதேபோல் எங்களோடு மாணவர்கள் சேர்ந்தவர் நம்முடைய வீரமணி அவர்கள் உலகத்தில் ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபராக விளங்குகிறார். இங்கே சிவக்குழுந்து அவர்கள் பாண்டிச்சேரி பக்கத்திலே பல தொழில்களை வளர்க்கக்கூடியவர்கள். இப்படி பல பேர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். எதிரிலே உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாம் நான் குறிப்பாக வெளிநாட்டுக்காரர்களையே நான் பார்த்தேன். பாவம், இந்த மண்ணில் கருத்துக்களை தெரிவிக்காவிட்டால் கூட தலைமுறைக்கு முன்னால் என் தாயும் என் பாட்டனும் உடைய மண்ணை இந்த கருத்தறிந்த கான்ஃபரன்ஸ் மூலம் போகலாம் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்களே, அந்த வெளிநாட்டு தகவலையெல்லாம் நான் கரங்குவித்து என் வணக்கத்தை வெளிநாட்டில் வந்தவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். காரணம், எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் வாழ வகையற்று, உடுக்க துணியற்று, இந்த நாட்டில் எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் பஞ்சங்களாய் பராதிகளாய் கப்பலில் நின்று கண்ணீர் வெடித்து
வெளிநாடுகளுக்கு போய் மிருகத்தை விட கேவலமாக உழைத்து பாரதி பாடுவாங்க கரும்பு தோட்டத்தில் எப்படி இருந்தார்கள் என்று. அப்படி மிருகத்துக்கு விட கேவலமாக, ஆப்பிரிக்க அடிமைகளோட கேவலமாக கரும்பு தோட்டங்களிலேயும் பல எஸ்டேட்டுகளிலும் வேலை செய்த தமிழர்கள் பலர் மடிந்து அதிலே ஓரிருவர் துளித்து இன்றைக்கு கோட்டு போட்டு வந்திருக்கிறார்கள், சிலர் நாடாளுகிறார்கள் என்கிற பொழுது எவ்வளவு பெரிய வைராக்கியம் உள்ளங்கள் என்று நான் கருதுகிறேன். எனவே அவரையெல்லாம் நான் பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் விட இந்த விழாவில் நான் பாராட்ட வேண்டியவர் சம்பத் அவர்கள். ஒரு தனி மனிதன், எந்த விதமான பதவியிலும் இல்லை. அவருக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் ஆளா பறக்கிறோம். அவரை தூக்கி கொண்டு போனால் உப்பு வைக்கலாம் என்று போனால் காற்றடிக்கிறது, மழை பெய்கிறது. மாவு வைக்க போகலாம் என்றால் காற்றடிக்கிறது. அப்படி பல நேரங்களில் எங்களுக்கு அடித்த காரணத்தால் அவர் செய்ய முடியவில்லை. ஆனால் ஏதோ அரசு பதவி கொடுத்து தான் பணியாற்ற வேண்டும் என்பதல்ல. பெரிய செல்வந்தனாக இருந்தால்தான் இப்படி காரியத்தை செய்ய முடியும் என்றல்ல. அவற்றையெல்லாம் மன உறுதி இருந்தால் செய்ய முடியும் என்ற கணக்குப்படி சிலர் கேலி, சிலர் கிண்டல், சிலர் பைத்தியமான பத்திரிக்கார வேலை என்று சொன்னாலும் போற்றுவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும், நான் தொடர்ந்து செல்வேன் என்று அவர் பல பணிகளை ஆற்றுவதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். நீங்கள் பதவி பெற்று இப்படி பண்ணியிருந்தால் கூட அது பாராட்டல்ல. எவரிடத்திலும் எந்த பதவியும் பெறாமல் தனித்து பொதுமக்களுடைய தமிழர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறீர்களே, அது என் மனமார்ந்த பாராட்டு. சம்பத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பத்துக்கு ஒரு கடன் கொடுத்து உதவுகிறவர் இந்த ஓட்டலுடைய நிறுவனர் என்னுடைய நண்பர் பழனி அவர்கள் எல்லோரும் இருந்திருக்கிறார்கள். இன்னும் பல கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். எனக்கு மட்டும் சூழ்நிலை சரியாக இருந்திருந்தால் இதை என்னாலும் ஒரு கருத்தை சொல்ல முடியும். தோ ஐ ஸ்டடிட் எக்கனாமிக்ஸ், தோ இன் பாலிட்டிக்ஸ், ஐ நெவர் ஃபர்கெட் சேனந்தாஸ் புக். இன்னும் படிக்கலாம் ஆகிட்டால் அந்த அவர்களை நானும் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான். அதுக்கு பிறகு எம்ஏ பப்ளிக் பாலிட்டிக்ஸ் படித்தாச்சு. ஸோ இருந்தாலும் கருத்து அறிகின்ற அந்த தொழில் நிறுவனத்தில் இருக்கிற கற்றறிவார்கள் மத்தியில் பேசுவது மிகப்பெரிய சந்தர்ப்பம், ஒரு லாபம், ஒரு பேர். அது இன்றைக்கு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் உங்களை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. என்னை நீண்ட உரையாற்ற முடியாமைக்கு நான் நின்றதற்காக இந்த மன்றம் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறும். நன்றி, வணக்கம்.